நீங்க 10வது மட்டும் தான் படிச்சு முடிச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கா? அப்போ இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அது என்ன வேலை அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துல இருந்து ஒரு வேலை வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, புலனாய்வு துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஆன்லைன் மூலமா மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுல மொத்தமா எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 4987 காலி பணியிடங்கள் இருக்கு. நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலம் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். கீழே கொடுத்திருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல புலனாய்வுத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்ன வேலைக்கு வந்து இவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, பாதுகாப்பு உதவியாளர் அப்படிங்கிற வேலைக்கு தான் இப்ப அவங்க வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த விண்ணப்பிக்கக்கூடிய கால அவகாசமுமே அவங்க கொடுத்திருக்காங்க. அதோட கடைசி நாள் வந்து என்னைக்கு அப்படின்னா 17/8/2025 அன்னைக்கு தான் வந்து கடைசி நாள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் வந்து நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனன்டான வேலை தான் அது. இதுக்கு சம்பளம் வந்து எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா, ஆரம்ப தொகையே 21,000 இருந்து 70,000 வரைக்கும் இதோட சம்பளம் வந்து சொல்றாங்க. இதோட கல்வி தகுதி என்ன அப்படின்னா, 12th ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, 10வது மட்டுமே பாஸ் பண்ணியிருந்தா போதும், தாராளமா நீங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சோ யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த ஒரு வேலை வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.